சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க மேல இருந்து அவரை கூட்டிட்டு வந்த உடனே ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு தெரு முனையில போய் வெயிட் பண்ணணும். அடுத்த ஆள் வந்த உடனே ஆம்புலன்ஸ் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடணும். வண்டியை ஃபாஸ்டா ஓட்டணும். யாராவது துரத்திட்டு வந்தாலும் வருவாங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். வாங்க. ஏங்க இவ்வளவு லேட்டு? சர்ச்சுக்கு போய் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்துட்டேன். காயத்ரியும் சல்மாவும் அங்கேயே காத்துட்டு இருக்காங்க. நாம சொல்லும் போது வார்டன் மேடம் ஹாஸ்டல்ல இருந்து ரெஜினாவை சர்ச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. முத்து அண்ணன், ஜெயந்தி அக்கா, சௌந்தர்யாவெல்லாம் ஆளையே காணும். எல்லாரும் அப்பவே வந்துட்டாங்க. மேல வந்து பாருங்க, அசந்துடுவீங்க. நேரம் ஆக ஆக பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நாங்க எல்லாரும் இருக்கோம். ரெஜினா அம்மா அப்பாவை நாங்க பத்திரமா கூட்டிட்டு போவோம். நீங்க கவலையே படாதீங்க. பாவாடை தாவணியில இருக்கிறத பார்த்தா ஆனந்தியா தான் இருக்கணும். நாம தான் பயப்படாம பொறுமையா பண்ணி முடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆனந்தின்றது நீங்க? கணேஷ், ரெஜினா ஃப்ரெண்ட். ஓ, நீங்க தானா? ஆமா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ரெஜினாவோட அப்பா அம்மா எங்க வந்துட்டு இருக்காங்க? அவங்க மீனம்பாக்கம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. மீனம்பாக்கமா? அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல. ஆனந்தி, நமக்கு இப்ப நேரம் இல்ல. அண்ணே, நீங்க அவங்க கண்ணுல படக்கூடாது. நீங்க இங்க இருந்து போயிடுங்கண்ணே. இல்லங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இங்கேயே இருக்கேன். வேணாம் பிரதர், உங்களை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் ரிஸ்க் ஆயிடும். ரெஜினா அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நீங்க ஆம்புலன்ஸ்லயே வெயிட் பண்ணுங்க. அவங்களை கூட்டிட்டு வந்ததும் நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஆமா, எனக்கும் இந்த யோசனை சரின்னு தோணுது. நீங்க இங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். சரி, வாங்க போலாம். ஆனந்தி, உங்களுக்கு அந்த பரமனை பத்தி எவ்வளவு தூரம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோண்ணே. ஐயோ ஐயோ, முடியலையே, என்னால முடியலையே. டாக்டர் வர எவ்வளவு நேரம் ஆகுது தெரியலையே. என்ன காப்பாத்தா யாரும் இல்லையா? ஐயோ, நீ யாருமா மகராசி? சிஸ்டர். எனக்கு யாரும் சிஸ்டர் இல்லையாமா? இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் சிஸ்டர். உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க? ஐயோ, எனக்கு வயிறு வலிக்குதம்மா. இவ்ளோ பெரிய வயிறு வச்சிருந்தா வலிக்காம பின்ன என்ன செய்யும்? வயிறு வலி வெளிய இல்லம்மா, உள்ளம்மா, உள்ள. எங்க வேணா வலிக்கட்டும். வயித்து வலி, காது வலி, முதுகு வலி, மூட்டு வலி, முட்டி வலி, எல்லா வலியும் சரி பண்ற டாக்டர் தான் எங்க டாக்டர் வசூல் ராஜா MBBS. வசூல் ராஜா MBBS? என்னம்மா படம் பேரெல்லாம் சொல்ற? இவர் பேரை வச்சுதான் அந்த படமே எடுத்தாங்க. கமல் சாரோட ஃபேமிலி டாக்டரே இவர்தான். இவர் ட்ரீட்மெண்ட்ட பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆகி அவர் படமே எடுத்தாரு. நான் டாக்டர் சுரேஷ் குமார் இல்லமா பார்க்க வந்தேன். அவரை விட பெரிய டாக்டர். அவர் கை உன் வயித்துல பட்டாலே உன் வயிறு வலி ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். டாக்டருக்கு மாய மந்திரம்லாம் தெரியுமா? இவ்ளோ ஓவரா பேசின வயிறு வலிலாம் சரியாகாது. உள்ள வா. வா வா. ஐயோ அம்மா. டாக்டர், உங்களை பார்க்கிறதுக்கு பேஷண்ட் வந்திருக்காரு. கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய் 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 ஹாய். டாக்டர் வசூல் ராஜா MBBS. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? உங்களுக்கு என்ன வேணும்? ரேஷன் கடையில 2 கிலோ கோதுமை வேணுமா, வாங்கி தரீங்களா? கோதுமையா? ஏய் சோ சாரி சிஸ்டர், என்ன பேசுறீங்க நீங்க? பின்ன என்ன டாக்டர், ஃப்ரெஷ்ஷா பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன், அவரை செக் பண்ணுங்க. இங்கேயும் செக் பண்றதா வேலையா? நீங்க எவ்வளவு பெரிய குவாலிட்டி செக்கரே.
யா யூ ஆர் ரைட். பட் ஒன் திங், என்னோட அசிஸ்டன்ட் இல்லாம நான் யாரையும் செக் பண்றது இல்ல. டாக்டர் ஜெயந்தி வாங்க டாக்டர் ஜெயந்தி. டாக்டர். எஸ் டாக்டர். ம். இவருக்கு பிசர் கட் பண்ணுங்க. ஆமா. பிசுரா. ஐயோ. பிளட் பிரஷர், உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, உட்காருங்க. ஆ? சொல்லுங்க, ஐயோ, வலிக்குது. உங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்கு? வயித்துல தான் டாக்டர் பிரச்சனை. ஐயோ. இந்த வயித்துலயா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வயிறு தான் டாக்டர். ஐயோ, இந்த வயித்தை பார்த்தா டெய்லி நைட்ல 3 பீர் அடிக்கிற மாதிரி தெரியுதே. 4 பீர் அடிக்கிறேன் சார். வெரி குட். உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ உங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிடுறேன். டாக்டர் முடியல டாக்டர். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? டாக்டர் ஜெயந்தி, அதை எடுங்க. டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப் உங்க கழுத்திலேயே இருக்கு டாக்டர். யாருக்கு இது வேணும் இந்த இழவு? நீ அதை கொடுமா. என்னங்க டாக்டர்? நோட் பண்ணுங்க. ஆ 22 இருக்கு, 18 வச்சுக்கலாம். ஆ டாக்டர் என்ன? சட்டையா தைக்க போறீங்க? யோ, மிஷின்ல துணி தைக்கிறதும் ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்டோட பாடியை கிழிச்சு தைக்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பேஷண்டோட சைஸ பார்த்தாதான் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் சைஸ் தெரியும். உங்களுக்கு அவுட்லைன் பாடி, இன்னர் பார்ட்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருக்கு. 24. வைத்த காட்டு. லூசா விடு, லூசா விடு. கூச்சமா இருக்கு டாக்டர். 45. 46 எழுதிக்கோ. சைஸ் பெருசா இருக்கு, ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதா. ஆபரேஷனா? உடனே இல்லையா? இன்னைக்கு உனக்கு ஊசி போடுவேன், அதுல எப்படி சீரியஸ் ஆயிடுவே. அதுக்கப்புறம் உனக்கு ஆபரேஷன் பண்றேன். சௌசோ சிஸ்டர், டாக்டர். ஊசி ப்ளீஸ்.